ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் லெமன் சிக்கன் 600 கிராம். அதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் அரைத்தது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 4 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், முட்டை 1. நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுட் கலர் நான் மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஒரு பக்கம் வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இதை பொரிக்க எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து வடிகட்டி டிஷ்யூ பேப்பர் வச்ச ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன். இந்த ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. குடை மிளகாய் பெருசாக கட் பண்ணி வச்சது 1, சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், தந்தூரி மசாலா 1/2 டீஸ்பூன், கிரீன் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், கார்லிக் சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், முந்திரியை பொடி பண்ணினது 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை அந்த சாஸோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சைச்சாறு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், சுவையான லெமன் சிக்கன் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.